தப்பு தான் சுரபி. அதுக்காக நீ எங்களை இந்த அளவுக்கு பழி வாங்காத ப்ளீஸ். எங்களை மன்னிச்சிடு. இப்போ மட்டும் நீ எங்களை மன்னிக்கலனா கண்டிப்பா என் பையன் வருணுக்கு நந்தகுமார் சார்கிட்ட கிடைச்சிருக்க வேலை கைவிட்டு போயிடும். ஸோ எங்க குடும்பம் நல்லதுக்காவது எங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. அப்பதான் என் பையனோட வேலை இங்க நிரந்தரமா இருக்கும். தயவு செஞ்சு சார்கிட்ட சொல்லு சுரபி என்று கெஞ்ச, சுரபிக்கு அவர்களை பார்க்க கோபமாகத்தான் இருந்தது. அதே சமயம் அவள் என்ன செய்வது, இவர்களை மன்னிப்பதா வேண்டாமா என்று குழம்பவும் ஆரம்பித்தாள். காரணம், தன் முன்னால் நிற்பவரின் தங்கைதான் தனது அம்மா என்று நினைத்து அவள் சிறிது குழப்பத்தில் இருந்தாள். இங்க பாருங்க சுரபி, இவங்க 2 பேருமே உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்காங்கன்னு உங்க ஃபேஸை பார்த்தாலே எனக்கு தெரியுது. அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பனிஷ்மெண்டா அவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் சொல்லுங்க என்று நந்தகுமார் மிகவும் கூலாக கேட்க, அதை பார்த்த தாமோதரனுக்கும் வருணுக்கும் மிகவும் ஆச்சரியம். சுரபி தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவள் அவர்களிடம், உங்களோட டிராமா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் மன்னிப்புன்ற வார்த்தையெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க பாருங்க நந்தகுமார், எனக்கு இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுன்னு தெரியல. இவங்க 2 பேரையும் அமீர்கிட்டே விட்டுறலாம். இப்ப நாம போலாம் என்று சொல்லிவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் சுரபி அங்கிருந்து சென்றுவிட, நந்தகுமாரும் அமீரிடம் அவர்கள் இருவரையும் கை காட்டிவிட்டு உள்ளே சென்று விட்டார். அதே சமயம் இங்கே சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டிக்கு போகும் பாதை வழியாக உள்ள ஏரி ஒன்றுக்கு அருகில் செயற்கை தீவு ஒன்று இருந்தது. அந்த செயற்கை தீவில் இருந்த கட்டிடம் மிகப்பெரிய அரண்மனை போன்று இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தின் மைய பகுதியில் இருந்த தோட்டத்தில் சேரில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டு ஹாயாக சாய்ந்திருந்த விக்ரம் ஏதோ ஒரு யோசனையில் இருக்க, அவன் முன் வந்து அமர்ந்த ராக்கெட் ராஜா கப்பில் பிளாக் டீயை ஊற்றி அவனிடம் கொடுத்தான். அவன் மனதிற்குள் இன்னும் சில நாட்களில் எப்படியாவது இந்த கடல் வணிக வளாகத்தில் ராக்கெட் ராஜாவை உண்மையான ராஜாவாக மாற்றிவிட வேண்டும் என்ற ஒரு முடிவில் இருந்தான். அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த விக்ரமிற்கு போன் கால் வந்தது. அதில் தெரிந்த நம்பரை பார்த்ததும் விக்ரமின் முகம் பதட்டமானது. எதிரே இருந்த ராக்கெட் ராஜாவால் கூட அவனது முகத்தில் தெரிந்த பதட்டத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. காலை அட்டன் செய்த விக்ரம், ஹலோ தாத்தா சொல்லுங்க, என்ன கால் பண்ணிருக்கீங்க என்று பதட்டமாக கேட்டான். எதிர்முனையில் இருந்து ஆதித்யாவின் சிரிப்பு சத்தம் மட்டுமே கேட்டது. என்னடா விக்ரம் கண்ணு, எதுக்காக இந்த அளவுக்கு பயப்படுற? உன் தாத்தாவுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு உன்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனால அபினவ் கிட்ட இருந்து நம்பர் வாங்கி உனக்கு கால் பண்ணியிருக்கேன், சரியா என்று சொல்ல, ஓ அப்படியா தாத்தா, சரி நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க உடம்புக்கு இப்ப ஏதாவது பிரச்சனை இருக்குதா? என்ன விஷயம் தாத்தா? சரி சரி, நான் இப்படியே பேசி உன்னோட நேரத்தை வேஸ்ட் ஆக்க விரும்பல. உனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். உன் வேலையெல்லாம் முடி, அப்புறமா நானே உன் கூட கண்டிப்பா வந்திருக்கத்தான் போறேன். நீ வேணான்னு சொன்னாலுமே நான் உன்கிட்ட ஓடி வந்துடுவேன் என்று அவர் சொல்ல, கண்டிப்பா தாத்தா, என்னோட எல்லா வேலையும் முடிச்சது அப்புறமா நான் எப்பவுமே உங்களை என் கூட வச்சுக்கிறேன் என்று சொல்ல, எதிர்முனையில் இருந்த ஆதித்யாவின் சந்தோஷம் கலந்த சிரிப்பு சத்தம் மட்டுமே கேட்டது. விக்ரமும் ஏதும் பேசாது அமைதியாய் இருக்க, அன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டல் என்ன பார்த்துட்டு போகும்போது உள்ள ஒரு பொண்ணு வந்தாலே, அவ யாருன்னு உனக்கு தெரியும் தானே என்று கேட்டார் ஆதித்யா. தெரியும் தாத்தா, ஆரம்பத்துல நான் அது யாருன்னு தெரியாம தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு தாத்தா. ஆனா அவளை பார்த்தப்போ நான் ஏன் இதை மறந்துட்டேன்னு தான் எனக்கு தெரியல என்று சொல்ல, அவர் சிரித்துக்கொண்டே, இப்போ உன்னை பார்க்கறதுக்காக சென்னை வரேன்னு சொல்லியிருக்கா. இந்நேரம் ஃப்ளைட் ஏறியிருப்பான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவ அங்க வந்துட்டானா அவளை நீ பத்திரமா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவ உன்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டானா கண்டிப்பா அவளுக்கு நீ செஞ்சு கொடு என்று சொல்ல, கண்டிப்பா தாத்தா, நீங்க சொல்லி அதை நான் கேட்காம இருப்பனா என்று சொன்ன விக்ரம் தன் மனதிற்குள், இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் நம்ம தாத்தா மட்டும்தான். ஸோ அவர் ஆசையை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன் என்று மனதிற்குள் முடிவெடுத்தவன் அதன் பின் சிறிது நேரம் தன் தாத்தாவிடம் பேசி சிரித்துவிட்டு தனது போன் காலை கட் செய்தான். அதே சமயம் சென்னை ஏர்போர்ட்டில் கிரீன் கலர் சுடிதார் அணிந்து மாடர்ன் தேவதை போல வந்து இறங்கினாள் லிசா. பார்ப்பதற்கு அத்தனை அழகாக இருந்தவளின் மீதுதான் அங்கிருந்த அனைவருக்கும் பார்வை இருந்தது. அப்பொழுது வெல்கம் லிசா என்ற போர்டை வைத்துக்கொண்டு அங்கே ஒருவன் நின்றான். அவனை பார்த்து குறும்பாய் சிரித்து கொண்டே வந்தவள், நீங்க மிஸ்டர் என்று சொல்ல, நான் பவன் ராய் என்று சொன்னான் அந்த நபர். ஓ நீங்க தானா அது, வாங்க வாங்க உடனே கிளம்பலாம் என்று லிசா அவசரப்படுத்த, ஆமா எங்க போகணும் என்று அவன் கேட்க, லிசா தான் வந்திருக்கும் விஷயத்தை பற்றி சொல்ல விருப்பம் இல்லாமல்,
அதை நான் இனிமே தான் முடிவு பண்ணணும், நீங்க காரை மட்டும் எடுத்தா போதும் என்று சொல்ல அவனுக்கு தான் அது சிறிது இன்சல்ட்டிங்காக இருந்தது. லிசாவுடன் தான் நட்பு வைத்துக்கொண்டு அவளை தன் வசமாக்குவது தனக்கு மிகவும் ஒரு நல்ல விஷயம் என்ற ஒரு நோக்கத்தில் பவன் அவளிடம் மிகவும் குழைந்து பேச ஆரம்பித்தான். ஆனால் அவளோ எதையும் கண்டு கொள்ளாது தனது மொபைலை எடுத்து விக்ரமிற்கு கால் செய்தாள். தாத்தாவிடம் அடித்து பிடித்து அவரிடம் 2 நாட்களாக போராடி எப்படியோ ஒரு வழியாக விக்ரமின் நம்பரை வாங்கியவள் அந்த நம்பரை தன் மனதில் பதிய வைத்திருந்தாள். அந்த நம்பருக்கு தான் இப்பொழுது கால் செய்து, ஹலோ விக்ரம் என்று சிறிது பயந்த குரலில் கேட்க, எதிர்முனையில் இருந்து, ஆமா நான் விக்ரம் தான் பேசுறேன் என்று சொன்னதும் அப்பொழுதுதான் அவளுக்குள் இருந்த பயம் நீங்கி சந்தோஷம் பரவியது. விக்ரம், நான் உன்னை பார்க்கறதுக்காக சென்னை வந்திருக்கேன், நீ எங்க இருக்குன்னு சொன்னா நான் வந்து உன்னை பார்ப்பேன் என்று அவள் சொல்ல, அதுக்கு அவசியமே இல்லை, ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி அங்கேயே இரு, நானே வந்து உன்னை பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் விக்ரம். அவன் தன்னை மீட் செய்ய வருகிறான் என்று சொன்னதை கேட்டதுமே லிசாவிற்கு அத்தனை ஒரு சந்தோஷம். ஆனால் அடுத்து அவள் அதற்காக தேங்க்ஸ் சொல்லும் முன்பே போனை கட் செய்து விட்டான். இரிட்டேட்டிங் இடியட், எப்ப பாரு இப்படிதான் பண்றான் என்று போன் மீது தன் கோபத்தை காண்பித்தாள். இங்கே விக்ரமோ, இந்த லிசா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது எனக்கு சரிதான்னு தோணுது. பூபதி ஃபேமிலி பற்றி நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அவங்களால எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியிருக்கு, அப்படி இருக்கப்போ அவங்களோட செல்ல பேத்தி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது தப்பே இல்லை, இது ஒரு ட்ராக்ல போகட்டும் என்று யோசித்தவன் அவளை பார்ப்பதற்காக அவள் சென்ட் செய்திருந்த ஹோட்டல் அட்ரஸுக்கு சென்றான். அப்பொழுது அங்கு இருந்த வரவேற்பாளர் பெண் விக்ரமை உள்ளே விடாமல், நீங்க யாரை மீட் பண்ணணும் என்று கேட்க, நான் லிசா பூபதியை மீட் பண்ணணும் என்று சொன்னதுமே லிசாவின் பெயரை கேட்ட அந்த பெண் சிறிது மரியாதையுடன், ஓகே சார், மேடம் இப்போ 25th ஃப்ளோர்ல 256 ரூம்ல இருக்காங்க என்று சொல்லி அனுப்பி வைக்க அவன் நேராக அங்கே போக போன சமயம் 2 பெண்ணின் குரல் அவனை தடுத்தது. யார் இவன், பார்க்க லோக்கலா இருக்கான், எப்படி நம்ம ஹோட்டல் உள்ள வந்தான் என்று சம்யுக்தா ராய் சொல்ல அதை கேட்டு திரும்பிய விக்ரம் அவளை கேள்வி பார்வை ஒன்றை பார்க்க, சம்யுக்தா அருகில் இருந்த கிருத்திகா, நான் சொன்னல ஷாம், புருஷோத்தமன் ஃபேமிலியில ஒரு லோக்கலான மருமக இருப்பான்னு, அந்த லோக்கலான ஆள் இவன் தான் என்று சொல்ல, என்னது இவனா என்று அவனை மேலும் கீழும் பார்த்த சம்யுக்தா, ஆளு நீ சொன்ன மாதிரி லோக்கலா இருந்தாலும் பார்க்க அழகாதான் இருக்கான் என்று சொல்ல அதை கேட்டு கோபமான கிருத்திகா, இங்க பாரு ஷாம், இவன் இப்படி அழகா இருக்கிறதால தான் சுரபி மாதிரி பெரிய வீட்டு பொண்ணுங்களை மடக்கி போட்டு இவன் ஆட்டம் காட்டுறான் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் விக்ரமிற்கு கோபத்தை வரவைத்தது. ஹேய், நீங்க எல்லாம் என் லிஸ்ட்லயே இல்ல, எதுக்கு இப்ப வாண்டடா வந்து ஆஜராகிறீங்க என்று திமிராக கேட்க, என்கிட்ட பேச யோசிக்கிற அளவுக்கு அப்படி என்னமா ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க உங்க வாட்ஸ்அப்ல, டுடே மௌன விரதம்னா என்று அவன் நக்கலாக கேட்க அதை கேட்ட இருவருக்கும் கோபம் வந்தது. ஹே மிஸ்டர், இந்த கவுண்டர் விடுற வேலையெல்லாம் இங்க வேணாம் என்று கிருத்திகா சொல்ல, அப்போ உன்னை அன்னைக்கு செமத்தியா கவனிச்ச ஸ்டீஃபன் கிங் இடத்துக்கு அனுப்பட்டுமா, அது உனக்கு ஓகேவா கீர்த்துமா என்று அவள் அடிவாக்கியத்தை சொல்லி காட்ட அது அவளுக்கு அசிங்கமாக இருந்தது. தன் காலால் தரையை ஓங்கி மிதிக்க, ஹே பார்த்து கீர்த்துமா, நீ இருக்க வெயிட்டுக்கு இன்னும் 2 மிதி சேர்த்து மிதிச்சா பூமி 2ஆ பொளந்து உள்ள போயிட போற என்று சொல்லி அவன் சிரிக்க, சம்யுக்தா கிருத்திகா இருவரின் கோபமும் இன்னும் அதிகமானது. ஆனால் அவர்களால் அவனுடன் வாய் பேச முடியவில்லை. என்ன பேசினாலும் அது அவர்களுக்கே பங்கமாவும் அளவிற்கு பேசினான் விக்ரம். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.